Good morning students, class 11th standard, subject economics, lesson number 10, rural economy. India lives in villages, Mahatma Gandhi ji. So rural economy அப்படினா ஊரக பொருளாதாரம் அப்படின். So இந்த ஊரக பொருளாதாரம் அப்படின மகாத்மா காந்திஜி என்ன சொன்னார்னா இந்தியா எங்க வாழ்கிறது அப்படினா கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படினு சொன்னார். India lives in villages. Who told this? Mahatma Gandhi ji. Okay. ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கானமி அண்ட் டு ஹைலைட் த நீட் டு டெவலப் ரூரல் ஏரியாஸ். அதாவது ஊரக பொருளாதாரத்தினுடைய அம்சங்கள், அந்த ஊரக பகுதிகள் வளர்ச்சியோட செய்ய வேண்டியனுடைய முக்கியத்துவம், அதை இந்த லெசனில் பார்க்க போகிற நம்ம டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு பிரிங் இன் டு த லைட் த ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் வில்லேஜஸ் அண்ட் டு ஃபெமிலியரைஸ் த இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர்டேக்கன். ஸோ ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து எராடிகேட் பண்ணணும், அதுக்கு உண்டான நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட் us see the introduction. Rural economics deals with the application of economic principles in understanding and developing rural areas. In general, rural areas are geographical areas located outside town and cities. According to the Census of India, the basic unit for rural areas in the revenue village. Rural economy refers to villages and rural community refers to people living in villages. Rural areas have problems like backwardness of agriculture, low income, low employment opportunities, poverty, low infrastructural development, low literacy, low labor productivity, lower prices of agricultural products, surplus labor force, larger population, high level of migration and high dependency on natural resources and nature. According to the 2011 population census, there are 640,867 villages in India. That is 6,40,867 villages in India, and 68.84% of the 121 crore total population live in rural areas. சரி, ஓகே. இந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்தீங்களா, இந்த ஊரக பொருளாதாரம் அப்படின்னு அந்த ஊரக பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இன்டெபிட்னஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்து என்னென்னா ஊரக பகுதி அப்படிங்கிற நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு வெளியே அமைஞ்சுள்ள ஒரு பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரூரல் நம்ம எந்த பிளேஸ் நம்ம சொல்கிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சிட்டி, அதுக்கப்புறம் அந்த கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய அதாவது நம்ம எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுறோம், சென்சஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. அந்த சென்சஸ் பிரகாரம் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னது, கிராமங்களையும் ஊரக சமுதாயம் அப்படிங்கிறது கிராமங்களில் வாழக்கூடிய அந்த மக்களையும் தான் இது வந்து குறிக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, வேளாண்மையில் அவங்க எப்படி இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு வருமானம், குறைந்த ஒரு வருமானத்தில் தான் இருக்காங்க. அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. பாவர்ட்டி, வறுமை, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் எழுத்தறிவு, படிக்கிறதும் ரொம்ப கம்மியான ரேஷியோவில் தான் இன்றைக்கான படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஜென்ரலான இது நம்ம டாபிக் அப்படின்னு சொல்லும்போது சிட்டியை கம்பேர் பண்ணும்போது வில்லேஜில் வந்து அந்த படிப்பறிவு, எழுத்தறிவு அப்படிங்கிறது இன்னமும் கம்மியாக இருக்குது நிறைய கிராமங்கள் சைடு அப்படின்றாங்க. அப்புறம் குறைவான தொழிலாளர்களுடைய உற்பத்தி திறன், வேளாண்மை பொருள்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதில்ல, சரியான விலைகள் வந்து கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி டெபிட்ஸ், கடன்கள், உபரி தொழிலாளர்கள், அதிகமான மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகை அங்கே அதிகம் இல்லை, இருந்தாலும் இந்த காரணம் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி காரணங்களுக்காக ரூரல் ஏரியாஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பாதிப்புகள் எல்லாத்தையும் அடையுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களுடைய மைக்ரேஷன் இல்லையா, வேலை வாய்ப்பின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. அந்த இடப்பெயர்ச்சியும் பார்த்திங்களா இது ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் இயற்கை வளங்களை வந்து அதிகமான அளவில் வந்து சுரண்டுறது இந்த மாதிரி. ஸோ 2011 சென்சஸில் பார்த்தீங்களா 6,40,867 வில்லேஜஸ் வந்து இந்தியாவில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குன்னு இருக்காங்க. அங்கே எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னா 121 crore 121 கோடி மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து அங்கே இருந்துகிட்ருக்காங்க. அதாவது வந்து 68 இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 68.84% எங்கே இருக்காங்க அப்படின்னா என்னமோ இந்த ரூரல் ஏரியாஸில் தான் இருந்துகிட்ருக்காங்க.
சரி, ஓகே. அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ், அதாவது ஊரக பொருளாதாரத்தினோட இயல்புகள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, வில்லேஜ் இஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், லைஃப் ஆஃப் ரூரல் பீப்புள், பாப்புலேஷன் டென்சிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்டெபிட்னஸ், ரூரல் இன்கம், டிபெண்டன்சி, டியூயாலிசம், இன்இக்வாலிட்டி, மைக்ரேஷன். இதெல்லாம் தான் ஊரக பொருளாதாரத்தினுடைய இயல்புகள், முக்கியமான பண்புகளாக இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், வில்லேஜ் இஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். The village is your primary institution and it satisfies almost all the needs of the rural community. The rural people have a feeling of belongingness and a sense of unity towards each other. அது ஊரகம் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்ல, வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். கிராமங்கள்லாம் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமம் அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு நிறுவனமாக செயல்பட்டு இருக்கு. அது என்ன, ஊரக சமுதாயத்தின் எல்லா தேவைகளையும் அது பூர்த்தி செய்யுது. அதோட என்ன பண்ணுறாங்க, அந்த ரூரல் பீப்புள் அங்கே அவங்களுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சார்ந்து வாழ்கிறதுக்கு உணர்வுபூர்வமாகவும் ஒற்றுமையாகவும் எங்கே இருக்காங்க அப்படின்னா வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லுங்கள், வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். த வில்லேஜ் இஸ் ய பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இட் சாட்டிஸ்ஃபை ஆல்மோஸ்ட் ஆல் த நீட்ஸ் ஆஃப் த ரூரல் கம்யூனிட்டி. த ரூரல் பீப்புள்ஸ் ஹேவ் எ ஃபீலிங் ஆஃப் belongingness and a sense of unity towards each other. Second one, dependence on agriculture. The rural economy depends much on nature and agricultural activities. Agriculture and allied activities are the main occupation in rural areas. வேளாண்மையை சார்ந்திருந்தல், டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் என்ன அர்த்தம், வேளாண்மையை அவங்க சார்ந்திருக்காங்க. ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது இயற்கையையும் வேளாண் நடவடிக்கையும் சார்ந்து உள்ளது தான். ஸோ இந்த வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த செயல்களை என்ன சொல்கிறாங்க, அந்த ரூரலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய முதன்மையான தொழிலாக இருக்குது. டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். த ரூரல் எக்கானமி டிபெண்ட்ஸ் அப்பான் nature and agricultural activities. Agriculture and allied activities are the main occupation in rural areas. Third one, life of rural people. Lifestyles in villages are very simple. Public services like education, housing, health and sanitation, transport and communication, banking, roads and markets are limited and unavailable. Rural people rely much on faith and superstitious and traditional cultural practices. The standards of living of majority of rural people are poor and pitiable. In terms of methods of production, social organization and political mobilization, rural sector is extremely backward and weak. In recent years, the incidence of alcohol drinking has gone up. ஓகே, ஊரக மக்களினுடைய வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஆஃப் ரூரல் பீப்புள், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிற, ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது பொதுப்பணிகள், கல்வி, வீட்டு வசதி, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, பேங்கிங் ஃபெசிலிட்டிஸு, வங்கியினுடைய செயல்பாடு, சாலைகள், அப்புறம் மார்க்கெட்டிங், இது எல்லாம் வசதிகள் குறைவாகவோ அல்லது இல்லாமலே கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லாமலே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னமும் நிறைய ஊரக அந்த ரூரல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்களா, மூட நம்பிக்கைகள்லையும் பழைய பாரம்பரிய நெறிமுறைகளிலையும் கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களையும் இன்னையும் வந்து இன்றைக்கும் அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து அந்த நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இன்றைக்கும் பழைய கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான மக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஏழ்மை நிலையில் தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ உற்பத்தியிலையும் சமூக அமைப்பிலையும் அரசியல் சூழலையும் நலிவடைந்த மற்றும் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு என்ன நடக்குது, ஒரு அரசியல் சார்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்றைக்கும் அறியாத ஒரு நிலையிலே தான் அவங்களுடைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்கஹால் ட்ரிங்கிங், மது அருந்துபவர்கள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிக அளவில் போய்ட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ரூரலுடைய எக்கனாமியுடைய அந்த பொருளாதாரம் வந்து பின்தங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது. நெக்ஸ்ட், பாப்புலேஷன் டென்சிட்டி. Population density measured by number of persons living per square kilometer is very low and houses are scattered in the entire villages. மக்கள் தொகையினுடைய அடர்த்தி. ஸோ ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்களா, அதுதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறாங்க. 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பீப்புள் வந்து வசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் டென்சிட்டி தான், அதாவது
ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா வாழக்கூடிய ஒரு சூழல் தான். கிராமம் முழுவதும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பரவி இருந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். தேர் எக்ஸிஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் and underemployment in rural areas. Unemployment refers to the situation of people with willingness and ability to work but is not getting employed. Underemployment, also called discussed unemployment, is the situation of people employed in excess, over and above the requirement. Discussed unemployment is a situation where people work but no increase in production. Both the situations are common in rural areas. Okay, next பாத்தீங்களா ஊரகம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றோம். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வேலை வாய்ப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னென்ன வேலையில் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமலே இருக்காங்க. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன அர்த்தம், இந்த காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்போ எல்லாம் வேலை இருக்கும், சில சீசனில் மட்டும்தான் வேலையில் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு நேம் தான் என்ன சொல்கிறது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அது அரைகுறை வேலை. அந்த மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் தான் வந்து நிலவிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலை தொழிலாளர்களுக்கு வந்து வேலை செய்யணுங்கிற விருப்பமும் தகுதியும் இருந்தால் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பெருகிக்க முடியலை அப்படிங்கிறதும். இது அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து எங்கே இல்லைன்றாங்க, கிராமப்புறங்களில் வந்து கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த தேவைக்கு அதிகமான தொழிலாளர்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்காங்க. அவங்க வெளி இடங்களுக்கு போய் வேலை வந்து தேடிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த நேர்முக வேலை வாய்ப்பின்மைக்கும் மறைமுக வேலை வாய்ப்பின்மைக்கும் ஒரு காரணமாக இருக்குது. தொழிலாளர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சொந்த இடங்களை விட்டு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா வெளி இடங்களுக்கு வந்து போகிறதுல அதிகமான ஒரு நாட்டகத்தையும் வந்து அவங்க கொடுக்கறது இல்லை. ஓகே, வேறு இடங்களுக்கு போய் நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதில்ல. சொந்த இடத்துலையே சொந்த ஊர்லேயே என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலை வாய்ப்பின்மையை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமின்மையும் வந்து ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு. எதுக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்க்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சூழ்நிலையும் கிராமப்புறத்தில் வந்து இருக்குது. ஒன்று என்ன இருக்குது, அதிகமான தொழிலாளர்கள் இருக்காங்க, அந்த தொழிலாளர்கள் வேறு இடங்களுக்கு போய் வேலை செய்கிறதில்ல. இன்னொன்று தகுதியும் திறமையும் இருந்தாலும் அந்த தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு உள்ள அந்த கிராமப்புறங்களில் வந்து கிடைக்கிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி. பாவர்ட்டின்னு என்ன சொல்கிறோம், வறுமை. Poverty is a condition where the basic needs of the people like food, clothing and shelter are not being met. According to the 2011 and 12 estimates, about 22 crores of people in rural areas are poor and live below the poverty line. Okay, poverty na என்ன சொன்னா வறுமை அப்படின்னு சொல்றோம். வறுமை அப்படின்னா எதை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து பாவர்ட்டியில் இருக்கோம் அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டு, அடுத்து என்ன சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸு, ஷெல்டர், இது எல்லாத்தையும் வச்சு தான் இதெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. அதாவது சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான இருக்கிறதுக்கு இருப்பிடம், அடுத்து உடை, இது மூணும் கிடைக்காம ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய இண்டிகேட்டர்ஸ். 2011 and 12 பார்த்தீங்களா இந்த ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்களா 22 crores, அதாவது 22 கோடி மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏழ்மையில் பிலோ பாவர்ட்டி லைனில் வந்து இருக்காங்க, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டெபிட்னஸ். இன்டெபிட்னஸ் என்ன சொல்ற, கடன் சுமைகள். People in rural areas are highly indebted owing to poverty and underemployment, lack of farm and non-farm employment opportunities, low wages employment, seasonality in production, poor marketing network, etc. A famous British writer, Sir Malcolm Darling, stated that an Indian farmer is born in debit, lives in debit, dies in debit and be qualities debit. Since formal loan facilities are not available to the villagers, they depend on local money lenders who like a parasite squeeze the villagers. Hence the villagers commit suicide frequently. ஓகே, கடன் சுமைகள். அவங்களுக்கு எதனால கடன் சுமைகள் வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுது? ஊரக மக்களுடைய அதிக கடன் சுமைக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாவர்ட்டி தான், வறுமை தான். அதே மாதிரி அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், குறைவான வேலை உடைய, அதுவும் ஒன்று. அடுத்து விவசாய நிலம் சார்ந்த மற்றும் நிலம் சாரா வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை.
ஓகே. அதாவது விவசாயத்தை சார்ந்திருப்பாங்க. விவசாயத்தை சார்ந்திருக்கும் பொழுது அந்த டைம் வந்து என்ன இருக்கும், ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருந்திருக்கும் இல்லை அதிகமாக இருந்திருக்கும். அப்போ ஏற்படக்கூடிய அந்த தேக்க நிலை, அதாவது குறைந்த ஊதிய, அதாவது அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ், மார்க்கெட்டிங் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாம் தான் அவங்க வந்து கடன் சுமை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன், காரணங்கள். சார் மால்கம் டார்லிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் 1925 அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாருங்கள், ஒரு இந்திய உழவன் என்ன பண்ணான் அப்படின்னா கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து போயிடுறான். ஸோ இது முறையான கடன் வசதிகள் வந்து எங்கே வரதில்லைன்னு சொல்கிறாங்க, கிராம பகுதிகளில் போய் வந்து சென்று அடையிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அதிகமான வட்டிக்கு தரக்கூடிய மணி லெண்டர்ஸை நாடி போகிறாங்க உள்ளூர்வாசிகள். இதனால் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க என்ன ஆயிடுறாங்க, அவங்க தான் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. கடன் பெற்ற கிராமங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அட்டையாக உறிஞ்சிக்கிறாங்க. இன்றைக்கும் ரூரல் சைட் பார்த்தீங்களா கடன் சுமையில் அதிக அளவில் என்ன பண்ணாங்க, விவசாயிகளுடைய தற்கொலைகள் இன்றைக்கும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. பெரும்பாலான கிராமங்கள் கடன் சுமையில் தான் மூழ்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரூரல் இன்கம். த இன்கம் ஆஃப் த ரூரல் பீப்புள் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் as the rural economy is not sufficiently vibrant to provide them with jobs or self-employment opportunities. Larger population of laborers and skilled persons are underemployed and the scope for increasing their income is limited. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள், ரூரல் இன்கம், ஊரக வருமானம். ஸோ ஊரக பொருளாதாரம் பார்த்தீங்களா, ஊரக மக்களுக்கு போதுமான வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வேலை வாய்ப்புகளோ இல்லை சுய வேலை வாய்ப்புகளையோ என்ன பண்ணல அப்படின்னா தரலை. அதுக்கு உண்டான இயல்பும் வந்து அங்கே இல்லை. ஸோ பெரும்பாலான தொழிலாளர்கள் திறமை வாய்ந்தவர்களாகவும் மிகவும் குறைந்த வேலையுடையவர்களாகவும் இருக்கிறாங்க. இதனால் இவங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வேலை வாய்ப்புகள் ரூரல் அந்த கிராமப்புறங்களில் வந்து அமையலை. ஸோ நெக்ஸ்ட் டிபெண்டன்சி. டிபெண்டன்சி அர்த்தம் சார்ந்து இருத்தல். ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ஆர் லார்ஜ்லி டிபெண்டன்ட் ஆன் சோஷியல் கிராண்ட்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க்கிங் இன் அர்பன் ஏரியாஸ் அண்ட் சிட்டிஸ். ஓகே, ஊரக பகுதியில் வசிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நகரத்தில் வேலை செய்யும் தம்முடைய குடும்ப நபர்களுடைய இன்கம், வருவாய் மற்றும் அந்த சமூக நீதி உதவிகளை தான் பெருமளவுக்கு சார்ந்திருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் போய் சிட்டியில் போய் ஏர்ன் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த ஏர்னிங் பர்சனை மட்டுமே நம்பி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது டிபெண்டன்சி. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாமே சும்மா இருக்கிறது, எல்லாருமே போய் செஞ்சிருந்தா வேலைக்கு போனால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க, அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய முடியும். டூயலிசம். டூயலிசம் என்ன, இரட்டை நிலை தன்மை. Dualism means the coexistence of two extremely different futures like developed and underdeveloped, organized and unorganized, traditional and modern, regulated and unregulated, poor and rich, skilled and unskilled, and similar contracting situations in a region. These characteristics are very common in rural areas. ஓகே, இரட்டைத்தன்மை டூயலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா எதிரடையான ரெண்டு அம்சங்கள் நிலவரத டூயலிசம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா வளர்ந்த மற்றும் பின்தங்கிய நிலை, இது வந்து அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாராத நிலை, பாரம்பரியம் மற்றும் நவீன நிலை, அப்புறம் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத நிலை, ஏழை மற்றும் பணக்காரர், அதே மாதிரி திறமை உள்ளவர் திறமையற்றவர். இந்த மாதிரியான முரண்பாடான சூழல்கள் எங்கே இருக்கு, ரூரல் ஊரக பகுதிகளில் தான் இது நிலவிட்டு இருக்கு. இதுதான் டூயலிசம். டூயலிசம் என்ன சொல்றோம், இரட்டைத்தன்மை, இரட்டை அம்சங்கள் நிலவருது. அது எதையெல்லாம் சொல்றோம், வளர்ந்த நிலை, அது பின்தங்கிய நிலை, வளர்ச்சியற்ற நிலை, பின்தங்கிய நிலை, அமைப்பு சார்ந்த நிலை, அமைப்பு சாராத நிலை, பாரம்பரிய நிலை, அப்புறம் நவீன நிலை, ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலை மற்றும் ஒழுங்குபடாத ஒரு நிலை, ஏழை மற்றும் பணக்காரர், அது சொல்ற திறமையற்றவர் திறமையானவர். இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடுகள் வந்து நிலவருது தான் அந்த கிராமப்புறங்களில் வந்து பெருமளவுக்கு முன்னேறாததுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு. The distributions of income, wealth and assets are highly spread among rural people. There are number of historical, social, economic and political reasons behind the existence of inequality. Landlords and landowners dominate the rural activities. Land, livestock and other assets are owned by a few people. ஏற்றத்தாழ்வுகள். ஏற்றத்தாழ்வுனா எதை சொல்ற அப்படின்னா ஊரக பகுதியில் வருமான, சொத்து, செல்வம் இதனுடைய
ஷேரிங் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பகிர்வு ஊரக மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏற்றத்தாழ்வுகளை தான் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோ லெவலில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து சமூக பொருளாதார அரசியல் மற்றும் வரலாற்று காரணங்களால தான் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த லேண்ட்லார்ட்ஸ் நிலக்கிழார், அப்புறம் அந்த லேண்ட் ஓனர்ஸ் நில உரிமையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து கிராமப்புற நடவடிக்கையில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆதிக்கம் அதுதான் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கும். லேண்ட்லார்ட்ஸ் லேண்ட் ஓனர்ஸ் ஜமீன்தார்ஸ் அவங்களுடைய ஆதிக்கங்கள் தான் அங்கே வந்து அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. இதனால் நிலம் கால்நடை மற்றும் பிற சொத்துக்கள் பார்த்தீங்களா சில பேர்கிட்ட எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, த லாஸ்ட் டாபிக் மைக்ரேஷன். மைக்ரேஷன் என்ன சொன்னால் குடிபெயர்ச்சி. ரூரல் பீப்புள் ஆர் ஃபோர்ஸ்ட் டு மைக்ரேட் ஃப்ரம் வில்லேஜஸ் டு அர்பன் ஏரியாஸ் இன் ஆர்டர் டு சீக் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த livelihood. This character of the development gives rise to the formation of cities. Enmity and lack of basic amenities in rural areas also push the people to migrate to urban areas. This is called double poisoning by some meter. One side villages are empty, on the other side towns are congested. His book Small is Beautiful describes the dangers of the present kind of development. குடிபெயர்ச்சி அதாவது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேலை தேடி எங்கே போகிறாங்க, கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு மைக்ரேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த நிலை பெறுகிறதுக்கு நகரங்கள் தான் ரொம்ப காரணமாக இருக்குது. எப்படி அப்படின்னா பகைமை மற்றும் அடிப்படை சுகாதார வசதியே வந்து இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு பேசிக் நீட்ஸுமே கிராமத்தில் இல்லை. ஃபார் பேசிக்காக எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமப்புற மக்கள் அங்கேருந்து நகரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இடம் பெயர்றாங்க. இது ஒரு புறம் என்ன பண்ணுது அப்படின்னா கிராமங்களை காலியாக வச்சுருக்கு. இன்னொரு சைடு என்ன பண்ணியிருக்கு, நகரங்கள் எல்லாமே இடம் கிடைக்காம அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழக்கூடிய ஒரு சூழல். இதை வந்து என்ன சொல்லணும்னா இந்த சம்மீட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதையே நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் கால் டபுள் பாய்சனிங் அப்படின்றாரு. இதை வந்து ரெட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு வந்து யார் சொல்கிறாருன்னா இந்த சம்மீட்டர் அப்படிங்கிறவர் அவர் வந்து சொல்கிறாரு. தற்போதைய வளர்ச்சி வகைமுறை வந்து எப்படி இருக்கிறாருன்னா இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு வந்து அவருடைய புக்கு என்ன புக் அப்படின்னா ஒரு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், சிறியது அழகு அப்படிங்கிற அந்த புக்கில் அவர் ரைட் பண்ணியிருக்கிறார். ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்களா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், the village is an institution, dependence on agriculture, life of rural people, population density, employment, poverty, indebtedness, rural income, then dependency, dualism, inequality, migration. Okay, thank you students.